வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய 27ஆம் தேதி ஸ்ரீராமநவமி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஸ்ரீராமநவமிக்கான ஸ்பெஷல் பிரசாதம் பார்க்க போறோம். ராமர் வனவாசத்துல இருந்த போது அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள், கிழங்கு வகைகள் சாப்பிட்டதா புராணம் சொல்றது. நம்மளும் இன்னைக்கு ஒரு கிழங்கை யூஸ் பண்ணி தான் பாயசம் பண்ண போறோம். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு பாயசம் பண்ண போறோம். இந்த பாயசம் ஸ்ரீராமநவமி பிரசாதமாவும் சரி, இந்த வெயிலுக்கும் ஏத்ததா இருக்கும். இந்த பாயசத்துல நம்ம ரொம்ப அதிகமான இன்கிரீடியன்ஸ் சேர்க்கல அப்படின்னா கூட நல்லா கிரீமியா, ரிச்சா, டேஸ்டா இருக்கும். குக்கர்ல வச்சாலே போதும், டக்குன்னு இந்த பாயசம் நமக்கு ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஸ்ரீராமநவமிக்கான பிரசாதம் சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் குவிக்கா எப்படி பண்றது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு. இது லேசா கலர் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பைத்தம் பருப்பு கலர் மாறிடுத்து நல்லா வாசனையும் வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுப்போம். நம்ம வறுத்து ஊற வச்ச பைத்தம் பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 2 சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பீசஸா கட் பண்ணிட்டு உடனே நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா கலர் மாறி போயிடும். இதையும் பைத்தம் பருப்போட நம்ம சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்ப குக்கர் மூடிட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். நம்ம குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். இதுல ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இருக்கு. நல்லா பொடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு 1/4 கப்பு ஜலம் விட்டுப்போம். வெல்லம் கரைஞ்சி நல்லா நுரைச்சு வரட்டும். பாகு எதுவும் வர வேண்டியது இல்லை. குக்கர் விசில் வந்துட்டு அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். இது மிக்சியில எடுத்துட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சி திக்கான தேங்காய் பால், தண்ணியான தேங்காய் பால் எல்லாமே கலந்து நம்ம ஒரே பவுல்ல எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பருப்பையும் கிழங்கையும் இந்த மாதிரி கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மசிச்சு விட்டாச்சு. நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வெல்லத்தை டைரக்டா குக்கர்லயே ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பைத்தம் பருப்பு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த வெள்ளை தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது போல சின்ன சின்ன சக்கரவள்ளி கிழங்கு பீசஸ் இருந்தா நல்லா தான் இருக்கும். ரொம்ப கம்ப்ளீட்டா அப்படியே பேஸ்ட் மாதிரி மசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொதிச்சு வரட்டும். சக்கரவள்ளி கிழங்கு பைத்தம் பருப்பு பாயசம் பாருங்க, நல்லா கொதிச்சு அழகா திக்கா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் கையால் நல்லா அப்படி கிரஷ் பண்ணிட்டு இந்த பவுடரை சேர்த்துன்றோம். ஒரு பிஞ்ச் இருந்தா போதும். இது ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். பாருங்க, கொஞ்சமா தான் இருக்கு. பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் ஆப்ஷனல் தான், ஆனா சேர்த்தோம்னா நல்லா கோயில் பிரசாதம் மாதிரி வாசனையா இருக்கும். தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் பாலும் செகண்ட் பாலும் ரெண்டுமே கலந்து வச்சிருக்கேன். அதையும் இதை சேர்த்துருவோம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாயசம் ஒரு கொதி வந்தா போதும். தேங்காய் பாலுக்கு பதிலாக நார்மல் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம், காய்ச்சி ஆற வச்சின பால். இந்த பாயசத்தை ஆஃப் பண்ணிட்டு அதோட சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். கொதிக்கும் போதே சேர்த்துட்டோம் அப்படின்னா சில சமயம் பால் திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த பாயசத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு லேசா செவந்து வரட்டும். முந்திரி பருப்பு லேசா செவந்து வந்ததும் கொஞ்சம் திராட்சை இதையும் சேர்த்து வறுத்துருவோம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டாச்சு. நம்ம வறுத்த முந்திரி திராட்சைய இந்த பாயசத்துல சேர்த்துக்கலாம். ஸ்ரீராமநவமிக்கான பிரசாதம் பாயசம் பாருங்க, நல்ல கிரீமியா தேங்காய் பால் வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம்.
ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கோட ஸ்வீட்டு, நம்ம சேர்த்துக்கிற வெள்ளத்தோட ஸ்வீட்டு, அப்புறம் தேங்காய் பால்லையும் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் கலந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பைத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வேக வச்சதுனால அதுக்கான ஒரு தனி ஃபிளேவர் இதுல தெரியுது. பிளஸ் பைத்தம்பருப்பு குழையாம நல்லா எதழா வெந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டெக்ஸ்டரே பிரமாதமா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம். சாதாரண பால் நம்ம சேர்க்கறதா இருந்தா காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பாயசம் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சூடா சேர்த்தோம் அப்படின்னா பால் திரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம இன்னைக்கு வெல்லம் போட்டு ஹெல்த்தியா பண்ணியிருக்கோம். ஒருவேளை வெல்லம் வேண்டாம் சர்க்கரை சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுல நம்ம சேர்த்துக்கிற சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சும் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம் இல்லையா, சின்ன சின்ன பீசஸ் இதுல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நமக்கு அந்த டெக்ஸ்டர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனா எப்படி பண்ணாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். நம்ம இன்னைக்கு முந்திரி திராட்சை மட்டும் நெய்யில வறுத்து சேர்த்திருக்கோம். நமக்கு இந்த பாயசத்தை இன்னும் ரிச்சா பண்ணணும் அப்படின்னா மத்த நட்ஸ் எல்லாம் கூட நம்ம பொடி பொடியா கட் பண்ணி நெய்யில வறுத்து சேர்த்தோம்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஸ்ரீராம நவமிக்கு இந்த ஸ்பெஷல் பிரசாதமான சக்கரவள்ளி கிழங்கு பாயசத்தை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. சூப்பரா அமையும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.